ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆஃப்கானி எக் கறி தாங்க செய்ய போகிறோம். இதை வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே நான் 3 சின்ன பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 20 முந்திரி பருப்பு இது சேர்த்துருக்கேன். உடச்ச முந்திரி பருப்பு அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வைக்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு. இதை நம்ம நல்லா சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மசாலா பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூட எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். நான் வந்து இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா வந்து இது உள்ளே இறங்குறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 to 3 minutes போதும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில் நல்லா சேரணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் போதும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு, ஏலக்காய் இருந்தால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம இது கூட இன்னொன்று என்ன சேர்க்க போகிறோம்னா தயிர் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக. அது கூடவே சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 minutes அந்த அளவு குக் ஆகட்டும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வரேன்.